بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாமிக் குவிஸ் பார்ட் 12. கேள்வி 1. திருக்குர்ஆனில் மொத்தம் எத்தனை பாகங்கள் உள்ளன? சரியான விடை 30 பாகங்கள் உள்ளன. கேள்வி 2. சூரா என்றால் என்ன? சரியான விடை அத்தியாயம் என்று பெயர். கேள்வி 3. திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? விடை 114 சூறாக்கள் உள்ளன. கேள்வி 4. ஆயத் என்றால் என்ன? சரியான விடை திருக்குர்ஆனின் வசனம் என்று பெயர். கேள்வி 5. திருக்குர்ஆனின் எத்தனை ஆயத்துக்கள் உள்ளன? சரியான விடை திருக்குர்ஆனில் 6666 வசனங்கள் உள்ளன. கேள்வி 6. திருக்குர்ஆன் வசனத்திற்கு மட்டும் ஏன் ஆயத் என்று பெயர் வந்தது? சரியான பதில் இறைவேதமாகிய திருக்குர்ஆனின் ஒவ்வொரு வசனமும் அத்தாட்சியாக விளங்குவதால். கேள்வி 7. திருக்குர்ஆனில் உள்ள பெரிய வசனம் எது? சரியான பதில் சூரத்துல் பக்கராவில் உள்ள கடன் பற்றிய 282வது வசனம். கேள்வி 8. திருக்குர்ஆனில் ஐன் அதாவது ருக்கு என்றால் என்ன? சரியான பதில் தொழுகையில் ஒரு ரக்காத் தொழுவதற்கு ஏதுவாக உள்ள ஒரு பகுதி. கேள்வி 9. ஐனிற்கு ருக்கு என்று ஏன் பெயர் வந்தது? சரியான பதில் பெரும்பாலும் தொழுகையில் அதுவரை ஓதிய பிறகு ருக்குவிற்கு குனிவதால். கேள்வி 10. திருக்குர்ஆனில் சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் என்ற வசனம் எங்கு வருகிறது? சரியான பதில் சஃபாத் என்ற அத்தியாயத்தின் கடைசியில் வருகிறது. கேள்வி 11. திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்களின் ஆரம்பத்தில் ஹா மீம் என்று வருகிறது? சரியான பதில் 7 சூறாக்களில் வருகிறது. கேள்வி 12. திருக்குர்ஆனில் கூறப்படும் இறையச்சத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? சரியான பதில் மதீனாவிற்கு அருகில் உள்ள மஸ்ஜிதே கூபா ஆகும். கேள்வி 13. திருக்குர்ஆனில் ஆயத்துல் குர்சி எந்த ஜுஸுவில் உள்ளது? சரியான பதில் 3ஆம் ஜுஸுவின் ஆரம்பத்தில் வருகிறது. கேள்வி 14. திருக்குர்ஆனில் யாசின் சூரா எந்த ஜுஸுவில் ஆரம்பமாகிறது? சரியான பதில் 22ஆம் ஜுஸுவின் இறுதியில். கேள்வி 15. திருக்குர்ஆனில் உள்ள மொத்த சஜ்தா ஆயத்துக்கள் எத்தனை?
சரியான பதில் திருக்குர்ஆனில் உள்ள மொத்த சஜ்தா ஆயத்துக்கள் 14 ஆகும். மேலும் இதுபோன்ற இஸ்லாமிய வினாவிடைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யவும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.